இந்த போன்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பின்னாடி தான் இருக்கு. நான் சிம்பிளா சொல்லுங்க, இந்த லைடார் சென்சாரை சொல்றேன். இந்த லைடார் சென்சாருக்கும் இந்த கேமராக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. ஆனா அதை வச்சு இந்த லைடார் சென்சார்ல 3 டைமென்ஷன் இமேஜை ஸ்கேன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பீக்கரை நான் வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கேமரா வந்து ஒரு 2 டைமென்ஷன் இமேஜ் தான் ப்ராசஸ் பண்ணும். அதாவது இப்ப இந்த ஸ்பீக்கர் மேல இருந்து ஒரு லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அந்த லைட்டை இந்த கேமரா சென்சார்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால அதோட இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. ஆனா இந்த இமேஜ் வந்து 2 டைமென்ஷன் இமேஜ். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கு, இந்த பாயிண்ட் பேக்ல இருக்கு. ஆனா ஒரு கேமராவால அதை டிடெக்ட் பண்ண முடியாது. அங்கதான் லைடர் டிடெக்ட் பண்ணுது. சோ லைடர் என்ன பண்ணும்னா, இந்த சென்சார்ல இருந்து ஒரு லைட் எமிட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த சென்சார்ல இருந்து எமிட் ஆகிற லைட் முதல்ல போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேல படும். பட்டோடே அந்த லைட் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த லைட்டை தான் இந்த லைடா சென்சார் அப்சர்வ் பண்ணும். சோ இதனால என்னன்னா, லைட் இங்க இருந்து எமிட் ஆகி அது மேல பட்டு ரிட்டர்ன் வர டைமை மெஷர் பண்ணும். இந்த மெஷர் பண்றதை வச்சு இந்த பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றதால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மேல பட்டு வர லைட் சீக்கிரமா வந்துடும். இந்த சென்சாரோட பின்னாடி இருக்க இடத்துலலாம் பட்டு வர லைட் வந்து ரொம்ப லேட்டா வரும். சோ இது மூலமா இந்த பொருளுடைய 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து இந்த சென்சார் டிட்டர்மின் பண்ணுது. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.